ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஹேர் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இல்லாதவங்க ரொம்ப கம்மி தான். உண்மையாகவே ஹெர்பல் ஹேர் ஆயில் ஹேர் க்ரோத் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டைரெக்டாக பண்ணாது, இன்டைரக்டாக பண்ணும். ஹேரை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் உங்கள் ஹேரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் தான் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணணும். சரி, ஹேர் ஆயில் மெயின்டெனன்ஸுக்குன்னு சொல்லிட்டீங்க, சரி என்ன பண்ணால் முடி நல்லா வளரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக பின்னாடி சொல்கிறேன். இன்ட்ரோடக்ஷன் கொஞ்சம் லென்த்தியாக போகிற மாதிரி இருக்குது. ஸோ வீடியோ நான் போக இன்க்ரீடியன்ஸோட நான் சேர்த்து சொல்கிறேன். இப்போ வாங்க ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா நான் 5 எடுத்திருக்கேன். நெல்லிக்காய் நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிறதுக்கும் விட்டமின் சிக்காகவும் தான் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ 7லேருந்து 10 பூ எடுத்துக்கோங்க. நம்ம செம்பருத்தி பூ எதுக்கு ஆட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம முடியோட வால்யூம் அதிகமாகும். நம்மளோட முடியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பிளிட்டன்ஸ், அதாவது ரெட்டையாக இருக்கும் அடியில், அதெல்லாம் சரியாகணும்னா கண்டிப்பாக நீங்கள் செம்பருத்தி ஆட் பண்ணணும். இப்போ லெமன் ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம லெமன் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நம்மளோட ஸ்கேல்பில் பார்த்தீங்கன்னா நிறைய மெழுகு மாதிரி வேக்ஸியாக நம்மளுக்கு ரெசிடியூ அப்படியே இருக்கும், அழுக்கு படிஞ்ச மாதிரி. அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம லெமன் ஆட் பண்ணுறோம். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோம்னா சல்ஃபருக்காக ஆட் பண்ணுறோம். சல்ஃபர் எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ரீக்ரோத் ஆகும். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு நான் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும். ஹேர் க்ரோத் கொஞ்சம் நல்லா பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இம்பார்ட்டன்டான ஒரு இன்கிரீடியன்ட் தான் கரிசலாங்கண்ணி. இது பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது 50 கிராம் அளவுக்கு இருக்கும். கரிசலாங்கண்ணி ஆட் பண்ணி செய்யும் போது நம்மளுக்கு முடி நல்லா கட்டையாகவும் தெரியும், நல்லா நல்லா டார்க்காக புதுசாக ஹேர் க்ரோத் வரும் அப்படின்றது நிறைய பேர் சொல்லுவாங்க. செம்பருத்தி இலைகள் நம்ம எதுக்கு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டன்ஸ் வராது, நம்மளுக்கு வால்யூம் நிறையா இருக்கும், நம்மளோட முடி நல்லா கெட்டியாக ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மருதாணி இலைகள் 1/2 கப்ன்றது 25 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நேச்சுரல் கண்டிஷனர்னு சொல்கிறாங்க. இதை ஷைனிங்காக நல்லா அப்படியே சூப்பராக நல்லா சில்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வேப்பிலை 1/2 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிராம் இருக்கும். வேப்பிலை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு டேண்ட்ரஃப் இருக்காது, அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதில் இருக்குது. இப்போ முருங்கைக்கீரை 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதுவும் 25 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அயனு, கால்சியம் எல்லாமே இருக்குது அதில். இப்போ ஒரு 10லேருந்து 15 புதினா இலைகள் எடுத்துக்கலாம். கூலிங்காகவும் ஆன்டி இச்சிங்காகவும், அதாவது மண்டை பயங்கரமாக அரிக்குது அப்படின்னு சொல்கிறவங்க அதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். துளசிக்கும் புதினாக்கும் ஒரே மாதிரி தான் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ கற்றாழை பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு ஆலோவேரா ஜெல் நம்ம எடுத்துக்கணும். ஸ்கேல்ப் பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃப் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்துக்கும் நல்லா ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பன்னீர் ரோஸ் மாதிரி கொஞ்சம் இந்த பட்டன் ரோஸ் மாதிரி திக்காக இருக்கும்ல, அது நான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பூவோட இதழ்கள் நான் எடுத்திருக்கேன். இது ஒரு 1/4 கப் அளவுக்கு வரும். இதை நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹெர்பல் ஹேர் ஆயிலில் பார்த்தீங்கன்னா அந்த pH பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவும் ஹெர்பல் ஆயிலில் வாசனைக்காகவும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நம்ம செய்யும் போது நம்மளோட முடி பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காகவும் நல்லா சாஃப்டாகவும் நல்லா மனமாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாமே நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன் இன்க்ரீடியன்ஸ். இது எல்லாத்தையுமே நான் நல்லா அலசிட்டு நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணிட்டு இதை நான் ஃபேனில் 1 மணி நேரம் நல்லா உணர வச்சு அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெயிலெலாம் காய வைக்கக்கூடாது. வெயிலில் காய வச்சிங்கன்னா எல்லா சத்துமே போயிடும். மேலே பார்த்தீங்கன்னா எந்த ஈரப்பதமும் இருக்கக்கூடாது, நல்லா காயணும். நல்லா காஞ்ச பின்னாடி நீங்கள் எண்ணெய் காய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம சீட்ஸில் ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்துக்கலாம். ஹேர் க்ரோத் ப்ரொமோட் பண்ணும், டேண்ட்ரஃப், ஸ்கேல்ப் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சுன்னா சரி பண்ணும். இளநரை தடுக்கிறதுக்கும் நம்ம கருஞ்சீரகம் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும், ஹேர் ஃபால் கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கேல்ப்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன், இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சுன்னா அது தடுக்கும். அதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். வெந்தயம் ஹேரை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி கொடுக்கும், நல்லா சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிளாக்ஸ் சீட்ஸ், ஆளி விதைகள் எடுத்துக்கலாம். ஆளி விதைகள் நம்ம எதுக்கு ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல்ப்ல நிறைய பேருக்கு வெடிச்சு வந்திருக்கும், நிறைய பேருக்கு புண்ணு இருக்கும், அந்த இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணும். அதில் விட்டமின் இ இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஷைனிங்காகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ஹேர். அதில் உள்ளுக்கு ஒரு ஜெல்லு மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணும்னா நம்ம ஹேர் ரொம்ப ட்ரை ஆகாமல் நல்லா ஃப்ரீஸியாக இல்லாமல் நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 8 மிளகு, 8 கிராம்பு, ஒரு பட்டை குச்சி எடுத்திருக்கேன். மிளகு நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கிறதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். கிராம்பும் பட்டையும் எதுக்கு ஆட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதாவது நம்ம கிருமிகள் தலையில் இருந்தால் எடுக்கிறதுக்கு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாயில் தான் மோஸ்ட்லி செய்வாங்க. இரும்பு கடாய் இல்லைன்னா நல்லா அடிகனமான கடாய் எதுனால எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் செக்கு தேங்காய் எண்ணெய் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லை ப்ராசஸ் பண்ண ஆயிலோ யூஸ் பண்ணிங்கன்னா முடி வளராது, கொட்டிடும். கோல்டு ப்ரெஸ் ஆயில்னு போட்டிருப்பாங்க, அதில் தான் உங்களுக்கு சத்து எல்லாமே போகாமல் இருக்கும். செக்கு தேங்காய் எண்ணெயாக பார்த்து வாங்கிக்கோங்க. எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதோடய சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். விளக்கெண்ணெய் ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லா ஹேர் க்ரோத் இருக்கும்.
இருக்கும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஹீட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் ஹீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நெல்லிக்காவை நல்லா தட்டிட்டு ஆட் பண்ணிக்கலாம். விதையெல்லாம் எடுத்துருங்க. நல்லா இந்த மாதிரி இடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதோடயே சேர்த்து நம்ம என்ன சீட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோமோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆளி விதைகள் வந்து லாஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபர்ஸ்டே ஆட் பண்ணிட்டேன். இப்போ மிளகு, பட்டை, கிராம்பெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் தோல் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெமனோட தோல் வந்து நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து காய வச்சிருந்தேன். ஃபேனில் தான் காய வச்சிருந்தேன், வெயிலெலாம் காய வைக்கல. இது ஒரு லெமனோட தோல், இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா இலைகளையுமே ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி கீரை, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை, வேப்பிலை, அதுக்கப்புறம் துளசி இலைகள், அதுக்கப்புறம் மருதாணி இலைகள், புதினா இலைகள், செம்பருத்தி இலை வந்து சின்னதாக இருந்தால் அப்படியே விட்டுருங்க. பெருசாக இருந்தால் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து எண்ணெய் காய்ச்சும் போது இந்த மாதிரி நிறையா நுர வரும். செக்கெண்ணெயில் நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நுர வரும். ஸோ வந்து கரண்டி போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. நல்லா அகலமான வடசட்டி எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா பொங்கி வரும்போது உங்களுக்கு நல்லா கிண்ட முடியும். இல்லைனா வெளியில் வந்து எண்ணெய் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ வந்து நல்லா இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கும் போது அந்த இலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வந்துடும். அந்த அளவுக்கு வந்த பின்னாடி என்ன பண்ணணும்னா நம்ம ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆலோவேரா ஜெல் வந்து ஜெல்லை மட்டும் தான் ஆட் பண்ணணும். மேலே இருக்க தோல்லாம் வந்து எடுத்துருங்க, அது தேவையில்லை. இப்போ ஆட் பண்ணிட்டு இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயத்தை நல்லா இடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இடிச்சிட்டு ஆட் பண்ணும்போது நல்லா எசன்ஸ்லாம் இறங்கும். அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 8லேருந்து 10 வந்து நான் முன்னாடியே சொன்னேன்ல, அது வந்து நான் எடுத்திருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரோஜா பூ இதழ்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூவோட இதழ்கள் எல்லாமே வந்து லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும், ஃபர்ஸ்டே ஆட் பண்ணக்கூடாது, இல்லைனா அதோட தன்மைகள் வந்து போயிடும். ஸோ வந்து லாஸ்ட் வந்து எல்லாமே வெந்து முடிச்ச பின்னாடி அந்த ஹீட் வந்து நல்லா அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த ஹீட்லேயே வந்து அது லைட்டாக வந்து வேக விடணும், ரொம்ப வந்து வேக வச்சிடக்கூடாது. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. எல்லாமே ஆட் பண்ணும் போது கண்டிப்பாக வந்து பபிள்ஸ் வரும். அப்படின்னா தான் வந்து அது உள்ளுக்கு இருக்க மாய்ஸ்சர் வந்து போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அதுவே கம்மியாயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும். ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. எந்த அளவுக்கு உங்களுக்கு குறைச்சி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா குறைச்சி வச்சு தான் நீங்கள் வந்து கிண்டணும். ஸோ வந்து கிண்டும் போது என்ன ஆகும்னா நல்லா இந்த மாதிரி வந்து பபிள்ஸ் வரும். பபிள்ஸோட சேர்ந்து நுரையும் வரும். நல்லா வந்து கிண்டிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் அதுவே அடங்கிடும். இந்த அளவுக்கு வந்து நல்லா ஸ்லோ ஆயிரும். அப்போ வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக சிப்ஸ் மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு வரணும். ரொம்ப வந்து வளையக்கூடாது, ரொம்ப வந்து ஈரப்பதமாக இருக்கக்கூடாது. நல்லா வந்து இந்த மாதிரி கிறிஸ்பியாக நல்லா வந்து உடையணும். நல்லா தொட்டோனே நொறுங்கணும். இந்த மாதிரி ரெடி ஆகணும். அதுக்குன்னு வந்து ரொம்ப வந்து கருக வச்சு கண்ணங்கரைன்னு ஆக்கிடாதீங்க. அந்த பபிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடங்கியிருக்காது, கொஞ்சம் வந்து அடங்கியிருக்கும். அந்த நுரையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த அளவுக்கு ரெடி ஆனோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்க எண்ணெயும் நல்லா டார்க் ஆயிடுச்சு. இதை அப்படியே வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சிருங்க. தண்ணி படவே கூடாது. யாருமே நடமாடாத இடத்துல வந்து நீங்கள் வச்சுக்கணும். யாரும் தொடக்கூடாது. சின்ன பிள்ளைங்களாம் இருந்துச்சுன்னா பயங்கரமாக வந்து கையில் சுற்றும். ஸோ வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு தள்ளியே வந்து இந்த இதெல்லாம் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். கம்ப்ளீட்டாக ஆறின பின்னாடி ஒரு மூடி போட்டு, இல்லைன்னா வந்து வேர்வை படாமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு துணியை வச்சு கட்டிடுங்க மேலே. அப்படியே ஒரு நாள் அப்படியே விட்டுறணும். இப்போ நீங்கள் முன்னாடி நாள் சாயங்காலம் செய்கிறீங்கன்னா அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் அதை அப்படியே விட்டுறணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டாச்சு. இப்போ அடுத்த நாள் நான் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா. பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அந்த எண்ணெய் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா டார்க்காக இருக்குன்னு. நம்ம காய்ச்சும் போது கொஞ்சம் வந்து லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் ஒரு கிரீன் ப்ரௌன் கலந்த மாதிரி இருக்கும். இதான் வந்து கரெக்டான கலர். இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வடிச்சுக்கலாம். கீழே ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் வந்து சலடை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இலைகள் எல்லாம் போட்டு நல்லா வடிச்சுக்கோங்க. இதுலேயே மோஸ்ட்லி எண்ணெயெல்லாம் நல்லா கீழே வடிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த இலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து ஒரு துணி போட்டு ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லைனா வந்து ஒரு மஸ்லின் கிளாத்தோ அதில் போட்டு நல்லா வந்து வடிச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்லா உறிஞ்சு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நல்லா நொறுங்கி அந்த இலைகள் இருக்குன்னு பாருங்க. இதை தனியாக எடுத்து போட்டுருங்க, தேவையில்லாது. இப்போ அதை 2 தடவை நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது கசடு இல்லைனா தூசி வந்து இருக்கும். ஏன்னா நம்ம வடிகட்டியில் வடிக்கும் போது கண்டிப்பாக சின்ன சின்ன தூசி வந்து அதில் வந்திருக்கும் அந்த ஓட்டையில். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பாட்டில் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வடிகட்டணும். இப்போ ஒரு பாட்டில் எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாட்டில் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக கண்ணாடி பாட்டிலில் தான் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணணும். அப்போனா மட்டும்தான் எந்த ரியாக்ஷனும் அந்த வாசனை கூட அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து பிளாஸ்டிக்லையோ இல்லை வந்து வேறு ஏதாவது மெட்டீரியலோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து அதோட ரியாக்ஷன் கெமிக்கல் ரியாக்ஷன் உங்களுக்கு நடக்கும். ஸ்மெல்லாம் வந்து பயங்கரமாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து கண்ணாடி பாட்டில் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ கண்ணாடி பாட்டில் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணி வச்சு அதில் வந்து நூலோ ரப்பர் பேண்டோ வந்து மாட்டிருங்க. அதில் நம்ம வடிச்சு வச்சிருக்க எண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லா ஒரு லேயர் வந்து நம்மளுக்கு நல்லா வடிஞ்சு ஃபில்டர் ஆகி வரும். ஸோ வந்து நல்லா வந்து எண்ணெய் வந்து கெட்டு போகாமல் 6 மாதம் வரைக்கும் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இன்ட்ரோடக்ஷனில் வந்து சொல்லியிருப்பேன் ஹேர் க்ரோத் வந்து ரியலாக எப்படி ஆகும் அப்படின்றது வந்து நான் லாஸ்ட்டு சொல்கிறேன்னு. அதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டயட், அதாவது நீங்கள் என்ன வந்து சாப்பிட்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு 60% வந்து முடி வளர்றது வந்து நிச்சயம்.
விஷயமா இருக்கும். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை பொறுத்து தான் முடி வந்து உண்மையாகவே உங்களுக்கு நல்லா வளரும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல். நீங்கள் அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முடி கொட்டும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் ஸ்லீப். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா தூங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் முடி வந்து நல்லா வளரும். நீங்கள் வந்து தூக்கம் கம்மியாக இருந்துட்டு நீங்கள் என்ன ஹேர் ஆயில் ஆட் பண்ணாலும், நீங்கள் என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாலும் முடி வளராது. அது மட்டும் இல்லாமல் ஜெனட்டிக்ஸ், அதாவது உங்கள் ஜீன்ஸ், உங்கள் அப்பா அம்மாவுக்கு முடி நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்கள் தாத்தா பாட்டிங்களுக்கு, அப்பா அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் இருந்துச்சுன்னா உங்களுக்கும் முடி நல்லா இருக்கும். ஆனால் இது ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான். ஃபர்ஸ்ட் வந்து எது மூலயமா வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் முடி வளரும். ஸ்ட்ரெஸ் லெவல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப், இதுதான் முக்கியம். இதை ஃபஸ்ட்டு சரி பண்ணிவிட்டு இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து உங்கள் மெயின்டெனன்ஸுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. மெயின்டைன் நல்லா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி முடி நல்லா அடர்த்தியாக சூப்பராக வளரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் ஆயில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.